ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு ஸ்பானிஷ் ரொமான்டிக் த்ரில்லர் படமாக வெளியான மை ஃபால்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. டொமிங்கோ கொன்சாலஸ் டைரக்ஷன்ல நிக்கோல் வேலஸ், கேப்ரியல் குவெரா, மாத்தா ஹசாஸ் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 57 minutes இருக்கு. மெர்சிடிஸ் ரான் எழுதின கல்பாமியா அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கதாநாயகி நோவா பாத்தீங்கன்னா தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிரிஞ்சு தன்னுடைய அம்மா திருமணம் செஞ்ச நபருடைய, அதாவது அவங்களோட ஸ்டெப் டேடோட வீட்டுக்கு குடி போறாங்க. இது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்களுக்கு நிக் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பிரதரும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே எதுவுமே ஒத்து வரல. நிக் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாம பார்ட்டி ரேசிங் மாதிரியான நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட லைஃப்ல எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு, இறுதியில இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். 50 Shades of Grey, Fast and Furious இந்த ரெண்டு படத்தையும் ஃபியூஷனா எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஃபீல் குட் மொமெண்ட் நிறைய வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ரேசிங் சீக்வன்ஸ் என்டர்டெய்னிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த படத்துடைய கோர் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக். அது சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா இந்த படமே ஒர்க் அவுட் ஆகாது. அது முடிஞ்ச அளவுக்கு நரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து டீசென்ட்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய தேர்ட் ஆக்ட்ல வர அந்த ரிவெஞ்ச் போர்ஷன் எல்லாமே சரியா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்து மூலமா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை கன்வே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரைட் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. படத்துடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும். சில அன்வான்டட் போர்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பேசிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. இந்த படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. மை ஃபால்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.